இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கலப்பு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவதால் வரும் தீமைகளும் நன்மைகளும் பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். 5 எண்ணெய் 3 எண்ணெய் கூட்டி விளக்கேற்றினால் நல்லது என்று வரும் செய்திகளை நம்பி அப்படியே தவறு செய்யும் அப்பாவி மக்கள் கவனத்திற்கான இந்த பதிவு. எப்போதுமே ஒரு எண்ணெயுடன் இன்னொரு எண்ணெயை சேர்த்து எரியக்கூடாது. அதர்வன மாந்திரிகத்தில் அசுப நிகழ்வுகளை தன் விரோதிக்கு ஏற்படுத்த தந்திரமாக கையாண்ட முறைதான் கூட்டு எண்ணெய் தீப வழிபாடாகும். அதேபோல் தன் குறை தீரவும் கடுமையான பிரச்சனைகள் விலகவும் பல எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்துள்ளது. இந்த வழக்கம்தான் இன்று தவறாக கையாளப்படுகின்றது. இதனை விளக்கமாக அறிந்து கொள்ள இந்த பதிவை கவனமாக கேளுங்கள். பௌர்ணமி கழித்து வரும் அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த தேய்பிறை அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரும்போது பஞ்ச எண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டும். இதற்கு 5 தீபம், அதாவது பஞ்ச தீபம் என்று பெயர். 5 வகை எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட வேண்டும். 5 தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கு எண்ணெய், அடுத்ததில் பசு நெய், அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும். ஒன்று இன்னும் ஒன்றோடு சேரக்கூடாது. சக்தி மோதல் உண்டாகும். இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும். இந்த முறையில் பில்லி, சூன்யம், வம்பு வழக்கு தீர, நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.